ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவும் நம்ம கனி அவர்களும் சாண்ட்ராவை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்களே இல்லை, நான் கண்டிப்பாக சட்டையை பிடிச்சி கேட்க போகிறேன். அப்போ நம்ம வந்து ரொம்ப கடும் கோபத்தில் வந்து கனி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கார் சம்பவத்தை பற்றி கனி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, உள்ள போய் பாருங்கள். அது எல்லாம் என்ன அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திவ்யாவும் கனியும் அந்த சோஃபா நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் பாருங்க, அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா ஆக்சுவலாக வந்தாங்கல்ல, வெளியே போய்ட்டு அந்த டிவியில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு எங்களை பேசியிருக்கணும்ல இது வரைக்கும். ஏன் இது வரைக்கும் என்கிட்ட வந்து பேசலை? நீங்கள் எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் நான் நினச்சி பார்க்கல. அப்படி உள்ள வெளியே போய் பார்த்துட்டு ஒரு தப்பாக போயிருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லலாம்ல. ஏன் இது வரைக்கும் சொல்லலை? இதுலேயே வந்து ஸ்டேஜில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து கனிக்கிட்ட சொல்கிறாங்க. நான் சாண்ட்ரா கிட்ட கேட்கணுன்னு. சாண்ட்ரா கிட்ட கேட்கணுன்னு சொன்னதுக்கப்புறமா திவ்யா கிட்ட கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்களே இல்லை, நான் வந்து அவங்க சட்டையை பிடிச்சி ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. இவங்க என்ன கேரக்டரையும் எனக்கு தெரிஞ்சிக்க முடியல. ஃபஸ்ட்டு திவ்யா, அப்புறம் அதை தூக்கி போட்டாச்சு, அப்புறம் பார்வதி, அப்புறம் அவங்கள தூக்கி போட்டாச்சு, அப்புறம் ரம்யா அவங்கள தூக்கி போட்டாச்சு, அப்புறம் விக்ரம் சபரி தூக்கி போட டைம் இல்லை. இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பானு எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன கேரக்டர்னே சொல்ல முடியலங்கன்ற அளவுக்கு மாறி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி பாருக்கும் இவங்களுக்கு சண்டை நடக்கும்போது பாரு இவங்களுக்காக தான் அங்கே நின்னா. ஆனால் இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே இது பண்ண நின்னா இவங்களுக்காக நின்னா சொல்லவும் செஞ்சான், இவங்களுக்காக தான் சொல்லவும் செஞ்சா கமருதுங்கிட்ட. ஆனால் இவங்க ஒரு ட்ராமா மாதிரி வந்து அதை பண்ணிட்டாங்க. மேபி பாரு சாண்ட்ரா ஒரே கேரக்டர் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் குழந்தை பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அதெல்லாம் வந்து குழந்தைக்கு பார்க்க மாட்டாங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவுக்கு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து திவ்யாக்கிட்ட நல்லா பழகுனீங்க, அப்புறம் பாருக்கிட்ட நல்லா பழகுனீங்க, இப்போ ஏமா பேசலைன்னு குழந்தைங்க கேட்க மாட்டாங்களே இவங்க குழந்தை பார்ப்பாங்க சொல்கிறாங்களே, அப்போ இதை மட்டும் குழந்தைங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்றாங்க. திரும்ப திவ்யா வந்துட்டு அதே போல் வியானா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு இவங்க அதாவது அந்த ஹாலில் உட்காந்து டேரிங்காக பதில் சொன்னாங்க. ஏன்னா வியானா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து அடித்து நின்றுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசணும்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஓ அதான் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன கேட்க எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க சாண்ட்ரா. அங்கே அவ்வளோ டேரிங்காக தைரியமாக பேசிட்டு உள்ளே வந்து அழுதாங்களே ஏன்? அப்போ எது உண்மை? இதில் சபரி சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார், அதையும் சொல்கிறாங்க. சபரி அழகாக சொன்னான், ஏன் வேர்ல்ட் கார்டு இன்டர்வியூவில் நீங்களாம் வந்து செஞ்சீங்களா, அப்போ நாங்களாம் வந்து சைலண்டாக தான் இருந்தோம், அந்த மாதிரி நினச்சிக்கோ. இதே அவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களும் வந்து கலாய்ப்பாங்க, அப்போல்லாம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருப்பார் சபரி. அதை வந்து இங்கே நினைவு கூடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கனி வந்துட்டு திவ்யா கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இப்போ திவ்யாவும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம கனியை வந்து நான் ரெடியாக இருக்கேன், அவங்கள வந்து கேள்வி கேட்க விடக்கூடாதுன்றாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சாண்ட்ரா அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.